வாடா. என்னடா யோசிக்கிற? சரி நான் போறேன். Eureka! I love. அதே மாதிரி இருக்கு சார். Hey guys, welcome back to my channel. Intro பார்த்துருப்பீங்க. ஸோ டே இன் மை லைஃப் தான். திருச்சியில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நாள் கழித்து அங்கே ஸ்டே பண்ணப்போ எடுத்த vlog தான் இது. அண்ட் தங்கச்சி வந்து மார்னிங்கே வந்துட்டு காலேஜ் கிளம்புனா. அண்ட் ஆஃப்டர்நூன் அவள் வரும்போது செம்மையாக வெயில் அடிக்கும். அப்படியே அந்த எக்ஸ்போஸ் ஆகிற ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சுட்டு போய் டார்க் ஆகிடும். அதனால தான் அவள் ஃபேஸை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போவாள். அண்ட் மார்னிங் வந்துட்டு டெடி கரெக்டாக கிளம்பும்போது யார் கிளம்புனாலும் வந்து போகவே விட மாட்டான். கேட்டுக்கு வீட்டில் வெளில ஓடி போயிடுவான். அப்படி தான் ஒரு நாள் வெளில ஓடி போகும்போது ரோட்டில் வந்தவங்க வந்து பயந்துட்டாங்க. லைட் ஆஃப் பண்ணிப்பியா? ஸோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால தான் நான் கையிலேயே வந்து பிடிச்சிருந்தேன் டெடியை. கிளம்பியாச்சு ஃபைனலாக அவள். செக் பண்ணிக்கோ. இது வரைக்கும் ஒரு சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபேஸுக்கு தான் இருக்குது. அண்ட் டெடியோட ஃபேவரட் ஹாபியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூன்டு கேப்பில் வந்து என்ன தெரியுதுன்னு பார்த்துட்டே இருப்பான் ஓடி அங்கிட்டு இங்கிட்டும். அண்ட் இது வந்து அம்மாவோட பியூட்டிஃபுல்லான கார்டன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஜாக்கி ஜான் மாதிரி அதில் ஏறி நின்றுலாம் பார்த்துட்ருப்பான் டெடி. ஸோ என்ன தான் பார்த்துட்ருக்கான்னு தெரில, அது திரும்பி திரும்பி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்பான். ஸோ டெடி இருந்தாலே வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸிங்காக இருக்கும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அண்ட் டாக்ஸ் வச்சுருக்கவங்க எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எதுவுமே பண்ணுறதில்ல. இங்கே சென்னையில் சுத்தமாக பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் அங்கே அம்மா வீட்டுக்கு போனோன்னா மண்டையெல்லாம் தொட்டு பார்த்தா அப்படியே வரன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ எண்ணெயாவது அட்லீஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு வந்து ஆயிலிங் பண்ணேன். வெறும் கோகோனட் ஆயில் தான், அது நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயில் வச்சாச்சு. அம்மா நாய்க்குட்டியை காணோம். சுச்சோ, ஒரு வீடியோ குட்டியம்மா அமிச்சாமா. அதில் என்னன்னா நம்ம வந்து அந்த குட்டிக்கு வந்து பால் வச்சோம் அப்படின்னா இடத்த மாற்றி கூட்டு போயிடுவாங்களாம். அந்த அம்மா நாய் குட்டி காணோம். ஸோ வீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு வந்து குட்டி போட்டிருந்துச்சு. ஸோ அந்த 2 குட்டி பப்பீஸும் அங்கே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பால் வச்சோம் மொதல் நாள். ஸோ அடுத்த நாள் காலைல பார்க்கும்போது காணோம். ஸோ அதுதான் வந்து பார்த்துட்டு இருந்தேன், எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு, தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அது மாதிரி அடுத்த நாள் பார்த்தேன், எக்ஸைட்டடாக வந்து இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா காணோம். அண்ட் நான் சன்லைட்டில் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா விட்டமின் டி வந்து இப்போ நிறையா பேத்துக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ பிளட் லெவல் செக் பண்ணி பார்க்கும்போது ஸோ விட்டமின் டிக்கு வந்துட்டு நேச்சுரல் சன்லைட்டோட வேறு சோர்ஸ் ஆஃப் விட்டமின் டி வந்து எதுலேயுமே அதிகமாக இல்லை. ஸோ வந்து காலையில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போலாம் வந்து யாருமே அது ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் உங்களுக்கும் விட்டமின் டி எதுவும் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு 8 to 10 அந்த டைமிங்கில் வந்து எக்ஸ்போஸ் ஆனீங்க ஒரு ½ an hour, மேக்ஸிமம் 15 to 20 minutes அட்லீஸ்ட் அப்படியாவது நீங்கள் வந்து இருக்கணும். அப்போ வந்து உங்களோட விட்டமின் டி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம போன் ஸ்ட்ரென்த்துக்கு, கால்சியம் அப்சார்ப்ஷன் எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் அம்மா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ அதை குடிச்சிட்டு டெடி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் டெடி கூட வந்து பேசுகிறது வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு பேசுகிறது எல்லாமே நல்லா கிளியராக புரியும், ரியாக்ஷன் கொடுப்பான். ஸோ அதனால் அவன் கூட பேசிட்டு தான் இருப்போம். போலாமா? வாடா. சரி நான் போகிறேன். Come on. ஸோ மார்னிங்கே வந்து சில டைம் வந்து ஏறி வந்துடுவான், சில டைம் வந்து பயப்படுவான் படியில் ஏறி வரத்துக்கு. அண்ட் வந்தோடனே வந்து எங்கள் கூட வந்து படுத்துக்குவான்.
ஸோ வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்ருக்காங்க பிரவீன் டெடிக்கு. அது நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு மசாஜ் வந்து ரொம்ப பிடிக்கும் டெடிக்கு. அண்ட் அப்படியே வந்து ரிலாக்ஸ்டாக அவனும் வந்து படுத்துட்டு இப்படி தான் வந்து மார்னிங் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகும். அவன் மூஞ்சில் தான் நாங்கள் 2 பேருமே வந்து முழிப்போம். எங்கள் 2 பேர்த்தையும் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்பான். ஸோ வந்துட்டு டெடி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு குயிக்காக ஒரு ட்ரான்சிஷன். இங்கே சமைக்கிற வேலையெல்லாம் இல்லை, கீழே போனோடனே வந்து சாப்பாடு ரெடியாக இருக்கும், ஜாலியாக போய் சாப்பிட்டுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். குளிச்சாச்சு. ஸோ போய் சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. வணக்கம். அண்ட் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பூஜை அறை தான். அண்ட் இதில் வந்து டோர்ஸ்லலாம் வந்து அழகாக காவ் பண்ணியிருப்பாங்க, அழகாக டிசைன் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க 2 சைடும் கதவுலேயும். அதுக்கப்புறம் காலையில் தலை குளிச்சாச்சு, சரி விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டு சாமிக்கு ஒரு அட்டனன்ஸ் போட்டாச்சு. அண்ட் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து திருச்சி மங்களன் மங்களில் தான் வந்து அம்மா பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்டாக வந்து பூஜை அறை அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் எதாவது வேணும்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மொச்சக்குன்னு வந்து வெண்பொங்கல் வந்து சாப்பிட்டாச்சு. அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சமைக்காமல் அம்மா சமைக்கிறத வந்து சாப்பிட்டேன். அதாவது உப்பு காரம் எல்லாமே கரெக்டான அளவில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லிப் ஷேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இது காஸ்ட்லி தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்குறப்ப எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்தது ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வாங்குறப்போ. ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த ஷேட் செக் பண்ணி பாருங்கள். க்ரீம் இன் யோர் காஃபி அப்படின்ற ஷேட் கிளாஸ் ஃபினிஷில் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி லைட் பிங்க், அதோட ஷைனிங்கோடு இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து அன்றைக்கி வேர் பண்ணியிருந்தேன். ஏதோ வந்து அன்றைக்கி ட்ரெஸ்அப் பண்ணணுன்னு சொல்லி தோணுச்சு வீட்டில் இருக்கும்போதே. ஸோ வந்து அழகாக ட்ரெஸ்அப் பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணவே முடியல. அம்மா உங்களோட ஆர்ட் ஒர்க்கை வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் எல்லாத்துக்கும். இந்த புத்தா இருக்குல்ல, அதை நான் கிளாஸ் பெயிண்டிங் பண்ண நல்லாயிருக்கும். அப்போ நான் இதை எடுத்துகிட்டு போட்டாங்க, பத்திரமா கொண்டு வந்துடுறேன். இந்த புத்தாவை என்னால் கிளாஸ் பெயிண்டிங் பண்ணதான் தெரியல, வெறும் ஃபேஸ் மட்டும் இதுதான் நல்லாயிருக்கும். பிளர்ராக கட்டுது. இங்கே தான் கொஞ்சம் vlog எடுக்கிறதுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஏன்னா சமைக்கிற வேலை இல்லையா, சரி அதனால அந்த மேக்கப் வீடியோவும் எடுத்துடலாம் இங்கே அப்படின்னு நினச்சி கேட்டான். குட்டி போகிறோம்ல ஸோ ஒரு ஐட்டம் தேடிட்டு இருக்கும்போது அம்மாவோட இந்த ஆர்ட் ஒர்க் ஃபுல்லாக முன்னாடி பண்ணது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தேன். அண்ட் ரொம்ப அழகாக வந்து பண்ணுவாங்க, நிறைய ஸ்டிச்சிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அண்ட் இந்த புத்தாவை தான் நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். பட் வச்சுட்டு வந்துட்டேன். கிளாஸ் பெயிண்டிங் எல்லாமே இருக்குது. அண்ட் ஸ்கூலில் வந்து கிளாஸ் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுக்கான திங்ஸ்லாம் இப்போ வாங்கியாச்சு. பெயிண்டிங் ஸோ ஏதாவது அப்பப்போ பண்ணிகிட்ருப்பேன் ஃப்ரீ டைமில். நான் குளிக்கலாம் பிரவீன், புடி டெடியை குளியாட்டலாம். பார்த்துட்டேன், அது ஒன்று தான் இருக்குது போல இருக்கு, மற்ற ஒன்று காணா போல. நல்லா நிழல்ல படுத்துருக்குல. ஓகே ஓகே. ஸோ அவரைக்காய் பொரியல், ரசம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதில் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கு. ரைஸ், கீ ஸோ காலையில் அந்த பப்பீஸ் வந்து காணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன்ல. அதுக்கப்புறமேட்டு ஒரு பப்பி மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே உள்ள
மேபி படுத்துட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு பப்பியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப்லைன் ஸ்டோர் வந்து ஒன்று ஜிம் ப்ரோட்டீன் ஷேக்ஸ் பவுடர் அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரெங்கா நகரில் வந்து லொக்கேஷன். ஸோ வந்து உள்ளே போய் பிரவீன் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த ஐட்டம்ஸ்க்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. இது வந்து நான் வந்து சாப்பிட போகிறதும் இல்லை. ஐ மீன் நிறைய பேர் வந்து இது சாப்பிடுவீங்க, சாப்பிடாமல் சில பேர் இருப்பீங்க. நான் வந்து சாப்பிட மாட்டேன். இட்ஸ் மை சாய்ஸ். ஸோ பிரவீன் வந்து ப்ரோட்டீன் பவுடர் அதுக்கப்புறமேட்டு அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. இந்த குண்டு குண்டு டப்பாவில் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ நேரில் வந்து போய் பார்க்கலாம், ஒரு ஸ்டோர் இருக்குன்னொன்னே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அண்ட் ப்ராப்பராக வந்து ஜிம் கைடன்ஸோடு நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பார்க்கை வந்து மெயின்டைனே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து கொசுவாக இருக்கும். இப்போ என்னமோ இதெல்லாம் வச்சுருந்தாங்களா, ஸோ அதனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இல்லை ஓடுண்டு. ஏய் சுபாஷ், இது வாஸ் இந்த உட்காரு. ஐய் உட்காரு சொல்கிறேன். என்னை வச்சு ஃபன் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டில் தள்ள. என்ன கொஞ்சம் கீழே பிடி, கீழே தள்ளு தள்ளு தள்ளு. Eureka! I love கைஸ், சிம்ரன் இடுப்பு வேணுமாம்மா சுபாஷினிக்கு. அதனால என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்கன்னு சொன்னேன். சுபாஷினியின் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மோட். இன்னும் 3 monthsல பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம் பார்க்குற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இருக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து கப்பல் வந்து ஐஸ் கட்டியை நோக்கி இடிக்க போகுது. சுபாஷினி தான் நம்மளை எல்லாரும் காப்பாற்ற போகிறாங்க. மேடம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க, ஃபாஸ்ட்டாக சுற்றுங்க. Eureka! சிஷு பண்ணிட்டாங்க, கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. போகலாம். Teddy sit. Sit. Teddy sit. Sit. Teddy sit. Sit. Sit-னா ஜம்ப் பண்ணலாம். Sit. Teddy sit. Sit. Good boy. Jump. 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 Good boy, Teddy. அவ்வளோதான், காலி. இப்போ இது பண்ணிவிடு. காலி ஆயிடுச்சு. Good boy. Today training is over for Teddy. Good job, Teddy. நாளைக்கு பார்க்கலாம். Bye.